ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெளிவாக ப்ரீஃபாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் ஆச்சு, இங்கே எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வராங்க, அண்ட் என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் நீங்கள் ட்ரெஸ் கோடிங் என்ன, மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆன் நினச்சிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது, நம்ம எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனோட அதுக்கான ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது, அண்ட் எப்படி நம்ம சீட் புக் பண்ணுறது, எப்படி லாக் பண்ணுறது, எப்படி காலேஜ் வர்றது, என்ன ஃபீஸ், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அட்ரஸ் நான் பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு திருச்சி ரோடு, நல்லா கவனிச்சுக்கோங்க, சென்னை டு திருச்சி ரோடு நியர் சமயபுரம் டோல் பிளேஸா. ஸோ நீங்கள் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும் அதிகபட்சம். ஓகேவா, 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். ஸோ டிராஃபிக்கை பொறுத்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மாறலாம், டைமிங் டிராஃபிக்கை பொறுத்து மாறும். ஓகே, இப்போ இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2019 ஆக்ட் வாங்கி இந்த யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காலேஜ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் கிடையாது, இது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், அலைட் சயின்ஸ், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, அக்ரிகல்ச்சர், லா, எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது இது ஒன்று, சமயபுரம் ஒன்று, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் 2 இருக்குது. அடுத்து நீங்கள் காலேஜ்னு பார்க்கும்போது பெரம்பலூர், சிறுவாஞ்சூர், கோயம்புத்தூர், சென்னை. ஸோ 4 உங்களுக்கு காலேஜ்னு பார்க்கும்போது அதெல்லாம் வரும். ஓகே, இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் அஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தலாம். என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க, எல்லா கோர்ஸையும் நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸுக்கு மட்டுமே வீடியோ கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும். பட் நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டைட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸு ஃபீஸ்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜில் கால் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி யூஜி அண்ட் பிஜி, ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ் யூஜி பிஜி, ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூஜி பிஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூஜி பிஜி. ஓகே, என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்கூல், இது இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்ன ஸ்கூல் வருது அப்படின்ட்டு. ஸ்கூலாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க, ஸ்கூல் கிடையாது. அதாவது பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் போட்டிருப்பாங்க ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி போட்டிருப்பாங்க. அது எதுக்காக ஸ்கூல் போடுறாங்கன்னா, இது எல்லாமே ஒவ்வொரு பில்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுன்றதுப்ப ஒவ்வொரு பில்டிங் இருக்கும். அதுதான் அப்படி ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏற்றுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணாங்க, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் இந்த யூனிவர்சிட்டி நம்ம சூஸ் பண்ணலாம், இங்கே என்னென்ன சிறப்பு விஷயங்கள் இருக்குது, ஓகேவா, வருங்காலத்தில் என்ன ஆக போகுது, அண்ட் எவ்வளவு கம்பெனிஸ் உள்ளே வராங்க, எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்க, கல்ச்சுரலாக எப்படி இருக்கும், இப்படி எல்லா விஷயம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி ஆசையாக இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஓகே, சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு பிடெக்னு வரும். இதே நீங்கள் மற்ற காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏடிஎஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிடெக்கில் வரும். பட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே பிடெக்லேயே வருன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ இங்கே இன்ஜினியரிங்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கு உண்மையாக நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வர கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எம்என்சி கம்பெனி தான் உள்ளே வராங்க. அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் உள்ளே வராங்க. எந்த மாதிரி கம்பெனிஸில் உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும்போது,
ஸோ விப்ரோ, கேப்ஜெமினி, ஜோகோ, IBM, ஸோ அமேசான், ஸோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனி மட்டும்தான் உள்ளே வராங்கன்றப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 லேக்கில் ஆரம்பித்து ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 35 லேக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 5 லேக்கில் ஆரம்பித்து 35 லேக் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா PhD முடித்தவங்க தான். ஸோ PhDன்ட்டு சாதாரணமாக கிடையாது. நீங்கள் மற்ற காலேஜஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா MA முடித்தவங்க, MTech முடித்தவங்க, MSc முடித்தவங்க, BEd முடித்தவங்க, MPhil முடித்தவங்க இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் தனலட்சுமியில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே டீச் பண்ணுற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே பார்த்தீங்கன்னா PhD முடிச்சுட்டு தான் இங்கே டீச் பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இங்கே பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி இருக்கும், சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை பொறுத்தவரைக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் எப்படி சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு ப்ளேஸ் ஆகுறீங்க இல்லையா, அந்த கம்பெனியை வச்சு தான் எங்கள் சிலபஸ் வந்து மேக் பண்ணுறாங்கன்றதை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, லைக் ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அட்டானமஸ் காலேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதே சேம் ப்ரொசீஜர் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அரியர்ஸ் வந்து வர வாய்ப்பே கிடையாது. நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றப்ப நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, உள்ளே வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். அதாவது உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசர் AC ஆடிட்டோரியம் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஸ்டேஷ்னரிக்கான ஸ்டோர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிற மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ATM வசதி உள்ளே இருக்குது. 24/7 மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது. அதன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான இந்த கேன்டீன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பசங்களுக்கு தேவையான ஜிம்மு வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மெலாம் போகணுன்னு நினச்சா இங்கே உள்ளே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அக்வா வாட்டர், RO வாட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் உங்களுக்கு 3 டேவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமாக ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சுரலாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். நான் காமிக்கிறேன் பாருங்க. லீவ் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா శ్రీలీల நீங்க அப்படியே తెలుగులో கேளுங்க. సార్ ఒక్క రోజు లీవ్ ఇస్తారా సార్ ప్లీజ్? అదే అదే సార్ ఒక్క రోజు ఓకే వి గాట్ ద పర్మిషన్. సో స్టూడెంట్స్ உங்களுக்கு எல்லாருக்குமே மண்டே ஹாலிடே. ஸோ கல்ச்சுரலை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ 2024 யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ யாரை வந்திருக்காங்க அப்படின்னா GV பிரகாஷ், அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணி PA தர்ஷனன், சிவகார்த்திகேயன், ஸ்ரீலேலா, பாபா பாஸ்கர். ஸோ இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அது எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீடியோஸில் ஏதாவது தப்பு இருக்குது, மிஸ்டேக்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பற்றி வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். உங்களை விடைபெறுவது உங்கள் பிரத்யூ. தேங்க்யூ. Welcome to a world of Dhanalakshmi Srinivasan University, a university of excellence with approval from statutory bodies like NMC, AICTE, BCI, PCI and INC. Ranked as the first private university in Tamil Nadu under the Tamil Nadu Private Universities Act of 2019. Come shape your future towards success. Future starts with Dhanalakshmi Srinivasan University, Trichy.